நாம் தமிழர் கட்சிக்கார ஒருத்தர் மேல கிருஷ்ணகிரியில பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பெண்ணை சீரழிச்சிட்டாங்க, பள்ளிக்கூட குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான்னு வழக்கு வந்துச்சு. ஏன் சீமானுக்கு தெரியலன்னு கேட்டா நியாயமான கேள்வி. நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அடிப்படை கோட்பாடு என்ன? உங்க பெரிய கோட்பாடு நீங்க வந்து இந்த பெண்கள் விஷயம் அப்பழுக்கற்ற தூயர். ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது, வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்து குடிசை கட்டி வச்சுக்கிற பொண்ணையா கூட்டிட்டு வந்து ஒரு மனிதர் பேசுகிற போது அந்த மனிதர் தலைவருக்கான சகல தகுதிகளை இழந்து விடுகிறார். இந்த தமிழ் சமூகம் இந்த அருவருக்கத்தக்க அரசியலை புறக்கணிக்கும். நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறோம். இது ஒண்ணும் ஒரு தேராத கூட்டம். அப்படி நினைக்கிறேன். என்ன நீங்க பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இப்ப நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுல நீங்க இதே சீமானவர்கள் சாது மணல் கொள்ளை நடக்கிறது என்று பேசும்போது அவருடைய மேடையில ஐயா எடுத்து விக்கலீங்கன்னா வேற எவனோ எடுத்து வைக்க போறான்னு பேசினாரா இல்லையா? இதே சீமானவர்கள் சினிமா மோனோபோலி ஆகுது, உதயநிதிக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு தான் எல்லா படங்களும் கொடுக்கப்படுது, அவங்க கொடுத்தா மட்டும் தான் திரையிடப்படுதுன்னு பிரச்சனை வந்தப்ப செய்தியாளர் சந்திப்புல அது அமேசான் அவன் வெளியிருந்து வாங்கிட்டு போறதுக்கு தம்பி பண்றது தப்பு இல்லையான்னு பேசினாரா இல்லையா? ஒரு சினிமாவினுடைய மோனோபோலி சத்தியை புரிந்து கொள்ள முடியாத தலைவரா இல்லையா இவரு? என்ன நீ என்னமா பெண்கள் நாங்கள் வாக்கு சதவீதம் அதிகரித்துக் கொண்டே வரணும். உள்ளாட்சி தேர்தல் என்ன உங்க வாக்கு சதவீதம்? என்ன வாக்கு சதவீதம்? நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் உள்ளாட்சி தேர்தல் வாக்கு சதவீதம் வரல? ஏன் வரலனா கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி, வேட்பாளர்களே உங்களால போட முடியல. 100 வார்டு வருது ஒரு மாநகராட்சியில் கோயம்புத்தூர்ல, 100 வார்டுல 100 வேட்பாளர்கள் போட முடியல இந்த கட்சினால. 3% கீழே போனாங்க உள்ளாட்சி தேர்தல். அப்ப இந்த கட்சி மக்களை டைவர்ட் பண்ணுது. நான் இப்ப தெளிவா சொல்றேன். இப்ப இவர் கேட்ட கேள்வி எல்லா கேள்விக்கும் நம்ம என்ன அதிமுககாரன் எங்களுடைய ஆட்சியில குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றத்திற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அதிமுக தயங்கியதில்லை. அது ஒரு தவறு வந்திருக்குன்னு சொன்னா அதை சுட்டிக்காட்டுகிற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி நேர்மையாளர்களால் இருக்கவில்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய நேர்மை பலமுறை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களோட நாங்க போய் நின்னோங்க எவ்வளவு கொச்சையா. நீங்க தானே போய் நின்னீங்க, மைக்க பிடிச்சிட்டாரு அவர் வந்தா துணை முதலமைச்சர் ஆக்குவேன், நீங்க தான் கெஞ்சிட்டா பின்னாடி தெரிஞ்சீங்க. அதிமுக அறத்திற்கு புறமா ஒரு கட்சியை வீழ்த்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அந்த வேலையை செஞ்சோம். மறுபடியும் அந்த விளக்கம் கொடுக்கிறோம். என்னமோ மக்கள் மத்தியில விட்டுறாங்களா? என்ன மக்கள் விடு மக்கள் மத்தியில என்ன உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படையா உங்களுக்கு என்ன கோட்பாடு? நீ விஜய் போய் மக்களை சந்தித்தாரா? நான் கேட்கலாம், கார்த்தி கேட்கலாமா? சீமானை நம்பி சீமானவர்களோடு எங்களோடு நாம் தமிழர் கட்சியோடு அந்த கட்சியை நம்பி உயிரை கொடுத்த பையனோட அம்மாவை இன்னைக்கு போய் சந்திக்கிறதுக்கு சீமானுக்கு தைரியம் இல்ல. முடிஞ்சா சீமான் சந்திக்கிட்டு பாப்போம். அற்புதமான குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு பரிசுத்தமானவர்களா நீங்க காட்டிக்க விரும்புறீங்க. நான் சொல்றேன், அங்க விக்னேஷனுடைய தாயார இன்னைக்கு சீமான் போய் சந்திப்பாரா? இன்னைக்கு சந்திப்பாரா? அப்ப ஒரு போக வேண்டாம். தனிமனித சிக்கல் இல்லைங்க. இவங்க தங்களை பரிசுத்தமானவர்களாக காட்டிக்கொள்ள ஒரு நிமிஷம் முடிச்சறேன், நான் தெளிவா சொல்லி முடிக்கிறேன். இவங்க தங்களை பரிசுத்தமானவர்களாக காட்டிக்கொள்ளுகிற விரும்புகிற இவர்கள், நான் என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அவங்க அம்மா மேல முன்பாடு அவங்க அது கேட்கறாங்க, உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அப்படிதான் ஒவ்வொரு கட்சி நிக்குது. புரியுதுங்களா? நீங்க ஆட்சிக்கே வராத இந்த சூழல்ல இவர் சொல்றாரு 40 லட்சம் ரூபாய் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதான். 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கட்சி மாநாடு நடத்த முடியுது, நான் எப்படி கட்சி நடத்த முடியும் ஒரு சாதாரண குடிமகன் கேப்பா? அப்ப அவன் உங்களுக்கு மட்டும் எப்படி அது வருது? கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கி நீங்க செய்யற மாதிரி கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கி கட்சிகள் 40 லட்சம் செலவு பண்ணி தேர்தல் சந்திச்சா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எந்த கட்சி தலைவனும் தொண்டனோட பணத்தை வாங்கி 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டுல இருக்கலையே. அப்ப அடிப்படையிலேயே எந்த நேர்மையும் இல்லாத ஒரு நாகரிகம் இல்லாத அரசியலை செய்து கொண்டிருக்கிற சீமானவர்கள், அவர் இந்த தேர்தல் வந்து விட்டால் இந்த கூகுள் இருந்து டேட்டா எடுத்து அதை படிச்சு அவர் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலை வைப்பது போல் நான் சொல்லுகிறேன். எந்த விதமான தத்துவார்த்த தெளிவும் கோட்பாட்டு தெளிவும் எந்த விதமான நாகரிகமான அரசியல் இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் மாறி இருப்பது என்பது வேதனை. எனவே இந்த நாம் தமிழர் கட்சி பிடிக்கிற வாக்குகளால் இந்த நாட்டில் ஒரு டிசாஸ்டர் தான் வரும். இன்னைக்கும் இவர்கள் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை எந்த மாதிரி நிலை எடுக்க முடியுமோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல, சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரசம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. மொய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தக்காளி அடிக்கிறேன். Whew.